வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து கார்த்திகை 29. இன்றைக்கி வந்து நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். இவ்வளோ நாள் விதவிதமான குழம்புகள்லாம் வச்சுட்டேன். நான் முக்கியமாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கவே இல்லை. அதனால் நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சட்டியில் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றத பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கார்த்திகை 29 தேதி. அப்போ 29 வகையான குழம்பு நான் வச்சுருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான பொருள் வந்து நான் முதல்ல சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். ஒரு புளி ஊற போட்டுக்கிட்டேன். கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். இதை பாருங்கள், இவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். இதை வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்பு பகுதியோடு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காவை. காயத்துக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் சாம்பார் வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக பூண்டும் போட்டு அரைச்சிக்கிறேன். பூண்டும் சாம்பார் வெங்காயமும் ஓரளவு எடுத்து போட்டு அரைச்சிக்க போகிறேன். சாம்பார் வெங்காயத்தை வந்து அரைச்சி சாப்பிட்டா தான், இல்லை முழுசாக இருந்தால் பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் வந்து சாம்பார் வெங்காயத்தை அரைச்சிக்கிறேன். இப்போ அதில் வந்து கடாய் நல்லா காஞ்சிச்சு சட்டி. நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே நான் கத்திரிக்காவை எண்ணெயிலே நான் முதல்ல வறுத்து எடுத்துக்கிறேன். இதுவே நம்ம இந்த குண்டு கத்திரிக்காய், வெள்ளை கலர் கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய் அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன். எனக்கு இந்த கத்திரிக்காய் தான் கிடச்சிது, இந்த நீல கத்திரிக்காய் தான். அதனால் இதை வந்து முதல்ல இதில் தான் செய்ய போகிறேன். சீசன் இது தான் போல், அதனால் இதுதான் ரொம்ப கிடைக்குது. அதனால் இது முதல்ல நான் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிடுறேன். எண்ணெய் கத்திரிக்காயை எண்ணெயில் வறுக்கும்போது கொஞ்சம் 4 பக்கமும் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் வறுபடும் எண்ணெய். இது கத்திரிக்காய். நான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். காலமே மிளகு பொங்கலும் ஹோட்டல் சாம்பாரும் பண்ணேன். காலையில் காஃபிக்கு வந்து மெதுவடை பண்ணேன். இப்போ அந்த ஹோட்டல் சாம்பார் பண்ணிவிட்டு அந்த சாம்பார் மீந்தோடனே அதுலேயே நான் வந்து வடையை போட்டு வச்சேன். ஈவினிங் வந்து வடை சாம்பார் சாப்பிட்றேன். இப்போ வந்து மத்தியானத்துக்கு நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் கொத்தவரங்காய் பொரியலும் பண்ண போகிறேன். இது வந்து இப்போ எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். இப்போ இன்னும் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் இன்னும் காயலை, நல்லா வேகணும், எண்ணெயிலேயே வேகணும் கத்திரிக்காய். இப்போ நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு பண்ணாலும் அந்த வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடணும். அப்போது வெண்டைக்காய் குழம்பு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வெண்டைக்காய் புளி குழம்பு செய்கிறது எப்படின்னு வீடியோ போட்டுருந்தேன். அன்றைக்கி நான் சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறுநாளைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அதோடு அந்த வெண்டைக்காய் வதக்கும் போது நம்ம காண்டில் போட்டு வதக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த வெண்டைக்காயில் இருக்க பிசுப்பு தன்மை எல்லாம் உடனே போயிடுது. அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓரளவு கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும், எண்ணெயில் போதும். இப்போ நான் வந்து கத்திரிக்காவை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலே தான் நான் வந்து கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். போதும் வெந்தது. இப்போ இந்த எண்ணெயிலே நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிட்டேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 2-3 மிளகு போட்டுக்கிறேன். மிளகு 2-3. வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய், அதை முழுசாக நான் 2 குண்டு மிளகாவும் நீட்டு மிளகாய் 2 போட்டுக்கிறேன். நல்லா எண்ணெயிலே காயட்டும். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ கருவேப்பிலையை
பொரியுது. நான் ஒரு தட்டில் தக்காளி, பூண்டு, சாம்பார் வெங்காயம் ஒரு குறிப்பிட்ட அளவு போதுமான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வந்து அரைச்சிட்ட கொஞ்சோண்டு இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு கூட பொரியுதே. கடுகும் மிளகுலாம் பொரியுது. இப்போ நான் வந்து இந்த இது போட்டுக்கிறேன், வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கிறேன். அதை வதங்கிட்டோம். அப்புறமா மிக்சியில் நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சாரி பூண்டும் சாம்பார் வெங்காயமும் அரைச்ச பார்த்தீங்களா, சாம்பார் வெங்காயம் பூண்டு மிக்சி ஜாரில், அதையும் இதில் போட்டுக்கிறேன். எண்ணெயிலே எல்லாத்தையும் போட்டுப்போம். எல்லாத்தையும் வதக்கணும். இப்போ இதையும் போட்டு வதக்கிக்கிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சு தக்காளியும் போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே புளியை கரைச்சிருவோம். நான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கணும். ஏன்னா கத்திரிக்காய் எண்ணெயில் அப்படியே நம்ம நல்லா வேக வச்சுட்டோம், எண்ணெயிலே வறுத்து எடுத்துட்டோம். அதனால் கத்திரிக்காயெலாம் வேகணுன்ற அவசியமே இல்லை. இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா ஒன்றுத்துக்கு ஒன்று நல்லா மிங்கிள் ஆகணும். ஒன்றுத்துக்கு ஒன்று சாறு ஈவனாக கலக்கணும். அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா கலக்கி விடுறேன். பாருங்கள், நல்லா கலங்கிடுச்சு, நல்லா கலர் வந்துச்சு. கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிடுறேன். இப்போ நல்லா எல்லாம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம எண்ணெய் கத்திரிக்காயை போட்டுக்கிடலாம். முதல்ல கொஞ்சம் டேஸ்ட்டு பார்ப்போம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. கார்த்திகை 29, இன்றைக்கி 29வது வகை குழம்பு நான் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காரம் வேணுன்றவங்க எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ தான் காரம் போட்டேன். எனக்கு வந்து இதுவே அதிகமான காரமாக தான் இருக்குது. காரம் மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க உப்பு போடணும், போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ நம்ம அந்த குழம்பு கொதித்த உடனே இந்த கத்திரிக்காயில் போடணும். புளிப்பாக வேணும்னு இன்னும் கூட புளிப்பு ஊற்றிக்கலாம். செம்ம டேஸ்ட். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து இதில் வந்து கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சீனி அவரைக்காய் சொல்லுவாங்க. கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே கொத்தவரங்காவை டைரெக்டாக அப்படியே நம்ம சாப்பிடக்கூடாது. அதை வந்து நல்லா தண்ணி வச்சு வேக வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வெந்த காயை மட்டும்தான் எடுத்து நம்ம பொரியலோ குழம்போ பண்ணணும். அப்படியே நம்ம சாப்பிட்டோன்னா அந்த தண்ணி வடிக்காமல் நம்ம அப்படியே கொத்தவரங்காய் சாப்பிட்டோன்னா அதில் வந்து பித்தம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பித்தத்தை போக்குறதுக்குன்னா நம்ம இந்த காயை அவிச்சு தண்ணியை கீழே ஊற்றிடணும். இப்போ நான் ஒரு அடுப்பில் கொத்தவரங்காவை வேக வைக்கிறேன். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வைப்போம். அந்த குழம்பு ஆகிறதுக்குள்ளே அந்த கொத்தவரங்காவும் ஆகிடும். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நான் கொத்தவரங்காவை வேக வைக்கிறேன். இது வேகட்டும். இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு தான் நம்ம பொரியல் பண்ணணும். ஒரு அடுப்பில் வேகட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நான் எண்ணெயில் பொரித்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா அந்த குழம்புக்குள்ளே போடுறேன். இப்போ அதில் தான் உப்பு காரம் புளிப்பெல்லாம் பிடிக்கும். இப்போயே போட்டால் தான். இப்போ சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து நான் தொட்டுக்க வந்து கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். கொத்தவரங்காவை வேக வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அது வேகட்டும். அதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடும். ரொம்ப சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகுது. கத்திரிக்காய் குழம்பு ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிறேன். டேஸ்ட்டு கூடும். அதனால தான் இந்த வத்த குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.
உங்களுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிச்சின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அடுப்பில் வந்து நான் இந்த இதை வேக வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கொத்தவரங்காய், அதான் சீனி அவரைக்காய் சொல்லுவாங்க. இதை வந்து இது உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வைக்கிறேன். நல்லா வேகட்டும். தண்ணியை வடிச்சிட்டு பொரித்து தாளிச்சிட வேண்டியது தான். நான் வந்து ஒரு அடுப்பில் ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக வெங்காயமும் தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு வேக வச்சு வச்சுக்கிறேன். குக்கரில் வெறும் பாசிப்பருப்பு மட்டுமே வேக வச்சுக்கிறேன். ஏன்னா தாளிக்கும் போது அதெல்லாம் போட்டுக்கிடலாம். இது வேகிறதுக்குள்ளே இது வந்துடும். பாசிப்பருப்பு பைத்தம்பருப்பு அதில் இருக்க தண்ணியை வடிகட்டி கொத்தவரங்காய் மட்டும் ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ எல்லாருமே வந்து அப்படியே போட்டுடுறாங்க கொத்தவரங்காவை. அப்படி போடவே கூடாது. இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அவிச்சு தனியாக எடுத்துக்கிடணும். கொத்தவரங்காய் குழம்பு பண்ணுறது இருந்தாலும் அவிச்சு தனியாக எடுத்துக்கிடணும். வேணால் ஒரு 5-6 காய் வேணால் போட்டுக்கிடலாம். ஃபுல்லாக கொத்தவரங்காய் குழம்பே நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா அவிச்சு தண்ணியை கீழே ஊற்றிடணும். ஊற்றிட்டு தான் வெறும் காய் தான் நம்மளுக்கு அவிச்ச காய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்ற காயிலெல்லாம் தண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் கொத்தவரங்காயில் மட்டும் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சிச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொடிக்கிட்டோம். கடுகு பொடிக்குது. வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டு வதக்கிக்கிறேன். நான் வந்து உப்பு போட்டு தான் அவிச்சேன். வேக வச்சது வந்து தக்காளி கூடவே நான் போட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா வதக்கலாம். ஒன்றா வதங்கட்டும். நான் வந்து கொத்தவரங்காய்க்கு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு தான் அவிச்சேன், வேக வச்சேன். அதனால் இந்த இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். வெங்காயத்துக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். வதங்கட்டும். வேக வச்ச கொத்தவரங்காயும் போட்டுக்கிறேன். இந்த மாடலில் நீங்கள் கொத்தவரங்காய் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டும். நான் குக்கரில் வேக வச்ச சிறுபருப்பையும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நல்லா மிங்கிள் ஆகும் எல்லாம். சுவையான கொத்தவரங்காய் போட்டு தயாராகிடுச்சு. இந்த தண்ணி நல்லா வத்தட்டும். தண்ணி நல்லா வத்தின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ கொத்தவரங்காய் போட்டு இது நல்லா இதெல்லாம் மிங்கிள் ஆகணும். ஆன பிறகு தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ இது உப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு போடணும். ஒரு 2 ஓகே. நம்ம டேஸ்ட்டு கொத்தவரங்காய் கூட்டு. இன்றைக்கி லஞ்ச் வந்து கொத்தவரங்காய் கூட்டு. அடுத்தது ஒயிட் ரைஸ். இது காலையில் வச்ச சாம்பார். நான் வடையை போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.